وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا رأيتم الحريق فكبروا فإن التكبير يطفئه، أو كما قال صلى الله عليه وسلم. ஷக்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, உலகத்தில் நடைபெறுகிற நல்ல விஷயங்களை அறிந்தும் கண்டும் நாம் நல்ல படிப்பினைகளை பெற வேண்டும். அதேபோல் உலகத்தில் நடைபெறுகிற துயரமான துக்கமான செய்திகளை கேள்விப்பட்டாலும் நாம் அதிலிருந்தும் சில படிப்பினைகளை பெற வேண்டும். மேலான பெரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுகிற போது அது ஒரு அழகிய வரலாறு. அந்த வரலாற்றிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்ப கட்ட நிலை, குழந்தை பருவம், அதன் பின்பு இளமை. அந்த இளமையில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. அந்த சோதனையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வெற்றி பெற்றார்கள். சபலப்பட வேண்டிய இடத்தில் சட்டென தன்னை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி தன் எஜமானருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று எண்ணி அந்த பாவத்திலிருந்து தன்னை நீக்கிக் கொண்டார்கள். பத்தினி தளத்தை வெளிப்படுத்தினார்கள். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு பின்னர் அவர்களுக்கு கிடைத்த அழகான ஒரு வாழ்க்கை, வாழ்வாங்கு வாழக்கூடிய, மிஸ்ரையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததை அல்லாஹ் அந்த யூசுப் சூராவை குறிப்பிட்டுவிட்டு கடைசியிலே சொல்வான்: லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிகுல்லில் அல்பாப். மேலே உள்ள அந்த சம்பவங்களிலே அறிவாளிகளுக்கு படிப்பினை உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். இது ஒரு ஒரு வாழ்வாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிலை கிடைத்த ஒரு சம்பவம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய சமுதாய மக்களில் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் அழிவுகளை கொடுத்தானோ, ஆபத்துகளை கொடுத்தானோ, சேதங்களை கொடுத்தானோ, உயிர் சேதங்களோ பொருட்சேதங்களோ இவைகளை கொடுத்தானோ, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போதும் அவைகளுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த பின்வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருப்பதாக சொல்கிறார். மேலானவர்களே, அப்படியானால் இந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் முதல் கட்ட பார்வை என்பது ஒரு இதுபோல சோதனையான செய்திகளை கேட்டால், உதாரணமாக அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீவுடைய நிகழ்வாக இருக்கட்டும், அதை நாம படித்துக் கொண்டால் நம்முடைய முதல் சிந்தனை, முதல் பார்வை என்பது அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது, வல்லமையின் மீது நமக்கு ஒரு ஈமான் அதிகப்பட வேண்டும். பாருங்கள், எல்லா நாடுகளை விட அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு நாடு, சகல வசதிகளையும் கொண்ட நாடு. ஒரு தீயை மிக குறுகிய நேரத்தில் அணைத்து விடக்கூடிய சகல வசதிகளையும் கொண்ட நாடு. ஆனால் அந்த நாட்டினால் அழிக்க முடியவில்லை என்று ஒரு பலகீனத்தை வெளிப்படுத்துகிற நிலையில் அல்லாஹ்வுடைய அந்த தீ, காட்டு தீ என்பது அது மிகைத்து எரிகிறது. எந்த அளவுக்கு பிபிசியில ஒரு செய்தி வருது, ஒரு நபர் அது பார்த்துட்டு இது இறுதி நாளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டே போறார். அவர் சொன்னதாக சொல்றாங்க, இறுதி நாளுடைய அடையாளம் என்று சொன்னால் ஹதீஸ்ல வருது, கியாமத்திற்கு நெருக்கத்திலே ஒரு நெருப்பு ஒன்று அது பற்றி கொள்ளும். அந்த நெருப்பு மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கும், மக்கள் எல்லோரையும் திரட்டிக் கொண்டு ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த நெருப்பு அல்ல என்று இருந்தாலும் கூட பெரிய நெருப்பை பார்க்கிற போது அந்த மனிதருக்கு தோன்றி இருக்கிறது கியாமத்துடைய அடையாளம், இறுதியாருடைய அடையாளம் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ நாம இதிலிருந்து என்ன படிப்பினை எடுக்கிறோம்னா, எவ்வளவு பெரிய சக்தி உள்ள ஒரு நாடாக, ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தோரணையில் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேல் அல்லாஹ்வுடைய சக்தி என்பது பிரதானமானது.
قل هو القادر على ان يبعث عليكم عذابا من فوقكم. அல்லாஹ் ஒரு சக்தி படைத்தவனாக இருக்கிறான் உங்களுக்கு மேலிருந்து அதாபை அனுப்புவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலிருந்து அதாபை அனுப்புவது என்றால் என்ன என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சிலர் இப்படி விளக்கம் சொல்வார்கள். காற்றின் மூலமாக தீயை உண்டாக்குவது, காற்றின் மூலமாக அழிப்பது என்று சொல்கிறார்கள். ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டது காற்றின் மூலம்தான். அப்ப யதார்த்தமாக இது போல காட்டு தீயானது, இது போல மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடரை பார்க்கும்போது நம்முடைய பார்வை அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது நம்பிக்கை அதிகமாக வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியாளன், அவன் நினைத்தால் எதுவும் செய்திட முடியும் என்கிற ஒரு ஈமான் அதிகமாகும். இது முதல் பார்வை, மூமின்களுடைய முதல் பார்வையாக இருக்கும். இரண்டாவது, அந்த காட்டு தீ அதுபோல சோதனைகள் அது நீங்க வேண்டும் என்று நம்முடைய தரப்பிலிருந்து நாம ஒரு துவாவை செய்யத்தான் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷமாத்தத்துல் அஅதாவை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்று ஹதீஸ் பேசும். ஷமாத்தத்துல் அஅதானா எதிரிகளுக்கு ஏற்படுகிற துன்பங்களை கண்டு நாம சந்தோஷப்படுவோம், அது கூடாது. அது மார்க்கம் வலியுறுத்துகிற தன்மை இல்லை. என்னதான் இருந்தாலும் சேதங்கள் என்பது அது உயிர் சேதமோ பொருட்சேதமோ, சேதங்கள் என்பது அது நம் சார்ந்த சகோதரர்களுக்கு நிகழ்ந்தாலும் நமக்கு நிகழ்ந்தாலும் சேம் ஒரே மாதிரி நம்முடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். அது அப்படி நிகழக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு வேறு மாதிரியான ஹிதாயத்துகளை காட்டலாம். ஒருவேளை இந்த காட்டு தீ என்பது அப்படி இருந்தால், அல்லாஹ்வுடைய கோப பார்வையா இருந்தால் நமக்கு அது தெரியல, அல்லாஹ்வுக்கு தான் அதனுடைய வெளிச்சம். ஒருவேளை நாம அப்படி நினைக்கிறோம்னு சொன்னா நாம அல்லாஹ்விடத்துல அதை நீக்கும்படி வாசிக்கும். பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு இது நடக்குதுன்னு சொன்னா நம்ம இடத்துல இல்லையே என்று ஒருபோதும் நாம சந்தோஷப்படக்கூடாது. நமக்கா நடந்துச்சு, அவருக்கு தானே நடந்துச்சு. இது மனிதாபிமானமும் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய நற்பண்பும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபர் போர் என்று நினைக்கிறார். கைபர் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சில உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு யூதர்களுக்கு. அப்ப யூத பெண்மணி ஒருவர் தன்னுடைய இறந்து போன அந்த கணவரின் சடலத்தை மடியில் போட்டு அழுது கொண்டிருக்கிறார். போரிலே கொல்லப்பட்ட கணவரின் சடலத்தை மடியில் போட்டு அழுது கொண்டிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போறாங்க. கூடவே பிலால் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகக்கூடிய இடத்துக்கு பிலால் ரலியல்லாஹு வருவாங்க. அவங்க கடந்து போறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு பார்த்து விட்டு அப்படியே சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு, என்ன பிலால், அனுசிஅத்திர் ரஹ்மத்து மின் கல்பிக்க, உங்களுடைய கல்வியில் இருந்து இரக்க குணம் என்பது எடுக்கப்பட்டு விட்டதா? அந்த பெண்மணி தன் கணவரின் இழப்பை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை ஆறுதல் கூற வேண்டுமா இல்லையா? அதை பார்த்தும் அப்படியே வந்து கொண்டிருக்கீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடிந்தார்கள் என்று ஹதீஸ் பேசு. அப்படியானால் நமக்கு பிறருடைய அந்த துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவதோ அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்வதோ அது நமக்கு பொருத்தமானது. அது நீங்க வேண்டும் என்று துவா செய்வது நம்முடைய கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான காற்று வீசினாலோ அல்லது கருமேகங்கள் சூழ்ந்தாலோ உடனே பயந்து நடுங்கி அல்லாஹ்விடத்திலே தொழுது துவா செய்வார்கள், அல்லாஹ்வை நீக்கிவிடு என்று. அப்ப இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நம்முடைய கடமை முதற்கட்டமாக அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது நமக்கு நம்பிக்கை கூடினாலும் கூட, அல்லாஹ்வுடைய வல்லமை மீது மூமின்களுக்கு உறுதி என்பது அதிகமானாலும் கூட, இன்னொரு கட்டம் அவர்களுடைய அந்த தீ அடைய வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். ஏன்னா தீ அடைந்தால் தான் அவருடைய அந்த சேதங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இல்லை என்றால் சேதங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். அது அவர்களுடைய அந்த நாடு என்பது அதை சரி கட்டுவது என்பது முடியாது. இருந்தாலும் நம்முடைய கடமை யாருக்கும் எந்த விதமான அதாபுகளும் கோப பார்வைகளும் நிகழாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்மிடத்தில் துவாசிக்கிறது. இந்த ரெண்டுமே நமக்கான கடமை. ஹதீஸ் அதை மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருது. வல்ல நாயன் நம்முடைய சகல விதமான அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. நமக்கும் சரி பிறருக்கும் சரி இந்த துன்பங்களும் துயரங்களும் சேதங்களும் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.